ஒரு வீட்டை சுத்தமாக வைக்கணும், அந்த சுத்தமாக வச்சு நம்ம பூஜை ரூமில் விளக்கேற்றி நம்ம ஒரு சாமியை வந்து வரணும் அப்படின்னு வேண்டும் பொழுது ஒரு நெகட்டிவ் இல்லாத இடத்துல ஒரு பாசிட்டிவ் நிச்சயமாக வரும். மனசில் சந்தோஷம் இல்லை ஒரு தைரியம் வரணும்னா தைரியலக்ஷ்மியை தான் நம்ம வழிபாடு செய்யணும். ஸோ எந்த வீட்டில் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் அடித்து துன்புறுத்தி அந்த பெண் மனசால் கஷ்டப்படுறாளோ கண்டிப்பாக அந்த வீடுகள்லேயும் உங்களுக்கு மகாலட்சுமி வராது. சந்தானலட்சுமி வழிபாடு பண்ணுறவங்களுக்கு பெண் குழந்தைங்க பிறக்கும். இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து ஐஸ்வர்யம் வர்றதே கிடையாது. அது நீ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடன்லேயே இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. வேலையே பண்ணாமல் திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து அண்ணாமலை படம் மாதிரி ஒரே நாள்லேயே வரவங்களும் இருக்காங்க. ஜெயா டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அமிர்தா. இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் பாரதி ஸ்ரீராம் மேம் வந்து இருந்திருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் மேம். ஸோ அஷ்டலக்ஷ்மினா யார் மேம்? உங்களை எப்படிலாம் வழிபடலாம்? அஷ்டலக்ஷ்மிங்கிறது ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி தான். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபீமேல் டெய்ட்டியோ இல்லை ஒரு மேல் டெய்ட்டியோ, ஒரு ஆண் தெய்வம் இல்லை ஒரு பெண் தெய்வம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இல்லைங்களா? அதை அம்பாள்னு நம்ம வழிபாடு செய்கிறோம். ஸோ 3 விதமான எனர்ஜி நம்ம சொல்கிறோம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இது 3மே ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது தான். ஸோ எல்லா மனிதன்கிட்டையுமே இந்த 3 ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இருக்கும். இச்சாசக்தி இருக்கும், கிரியாசக்தி இருக்கும், அண்டு ஞானசக்தி இருக்கும். இதை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 8 லக்ஷ்மி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது 8மே 8 ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்போ ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைகள், நீ வந்து அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு இருந்தானே நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறோம். அந்த அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மிகளாக நம்ம வழிபாடு செய்கிறோம். அப்போ ஒவ்வொன்றும் நம்மளுடைய தேவைகளுக்கு ஒரு தெய்வங்களை நம்ம சொல்லியிருக்கோம். தனலட்சுமியை வழிபட்டா வந்து செல்வம் வரும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா மேம்? அது மட்டும் இல்லாமல் தனலட்சுமியை தாண்டி என்னென்ன கடவுளை வந்து வழிபடலாம்? அதாவது பார்க்கடலிலிருந்து உதித்தவள் தான் வந்து மகாலட்சுமி. ஐ திங்க் உங்களுக்கு இந்த புராணம் தெரிஞ்சிருக்கும். அமிர்தத்தை வந்து கடையிறாங்க இல்லையா? ஸோ கடையும் பொழுது ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் கடையிறாங்க. அப்போது இந்திரன் எதெல்லாம் இழந்தானோ இழந்த எல்லாமே பார்க்கடல்லிருந்து வருது. அதில் பார்க்கடலிலிருந்து க்ஷீரசாகரம்னு சொல்கிறோம், அதிலிருந்து உதித்தவள் தான் மகாலட்சுமி. ஸோ அவளை ஆதிலக்ஷ்மின்னு சொல்கிறோம். அந்த ஆதிலக்ஷ்மியிலிருந்து ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை நம்ம வழிபாடு செய்கிறது அஷ்டலக்ஷ்மிகளாக நம்ம சொல்கிறோம். ஸோ தனலக்ஷ்மியை மட்டும்தான் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த லக்ஷ்மியை நீங்கள் வழிபாடு செஞ்சாலுமே நமக்கு ஐஸ்வர்யம் வர்றது தான். ஸோ பர்டிகுலராக இப்போ நீங்கள் வந்து ஒரு பல்லு வலின்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டென்டிஸ்ட் கிட்ட போகிறோம். ஸோ ஒரு பல்லு வலிக்கு நம்ம ஒரு கண் டாக்டரை போய் பார்க்குறது இல்லை, பல் டாக்டர்கிட்ட தான் போகிறோம். அது மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து குழந்தை வரத்துக்காக சந்தானலக்ஷ்மியை வழிபாடு செய்கிறோம். படிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக வித்யாலக்ஷ்மியை வழிபாடு செய்கிறோம். தைரியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தைரியலக்ஷ்மியை வழிபாடு செய்கிறோம். அதனால் எனக்கு என்ன தேவை, அப்போ என்கிட்ட என்ன குறைபாடு இருக்குது, நிறைய பணம் இருக்குது ஆனால் குழந்தை இல்லை, நிறைய குழந்தைங்க இருக்குது ஆனால் பணம் இல்லை. ஸோ எனக்கு எந்த லக்ஷ்மி தேவையோ அந்த லக்ஷ்மியை நான் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்கிறதான். பட் எல்லாருக்குமே எந்த காலத்துலேயுமே ஐஸ்வர்யம் தேவை. அப்போ ஆதிலக்ஷ்மியை நம்ம வழிபாடு செஞ்சு இல்லை ஐஸ்வர்ய லக்ஷ்மின்னு சொல்லலாம். மகாலட்சுமி அப்படிங்கிறவளே ஒரு சோர்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி, ஃபுல்லாக வெல்த் கொடுக்கறது தான், ஐஸ்வர்யம் கொடுக்கறது தான். ஆனால் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளில் நம்ம லக்ஷ்மிகிட்டேருந்து எடுத்துக்கிறது, ஒன்றா நம்ம எடுத்துக்கிறது தான். ஒரு வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? அந்த வீட்டில் இருக்க பெண்கள் எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும்? இது எல்லாருக்கும் ஒரு டவுட்டாகவே இருக்கும்ல. முதல்ல மகாலட்சுமி வரணும்னா நீங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். புரியுதுங்களா? நீ வந்து வீடு ஃபுல்லாக குப்பையாக இருந்துட்டு லக்ஷ்மி வரலை அப்படின்னா வரமாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு கிளென்லினஸ்ஸு. அதை இப்போ நம்ம வந்து ஒரு ஆன்மீகமே நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் நம்ம வந்து ஒரு டெக்கோரமை மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ உன்னுடைய வாழ்வியல், நீ காலையில் எந்திரிச்சு எப்படி வாழணும், அப்போ ஒரு டிசிப்ளினை நமக்கு சொல்லி கொடுக்கும், இப்படி தான் வாழணுங்கிறது. அதுதான் ஆன்மீகம். ஒரு வீட்டை சுத்தமாக வைக்கணும், அந்த சுத்தமாக வச்சு நம்ம பூஜை ரூமில் விளக்கேற்றி நம்ம ஒரு சாமியை வந்து வரணும் அப்படின்னு வேண்டும் பொழுது ஒரு நெகட்டிவ் இல்லாத இடத்துல ஒரு பாசிட்டிவ் நிச்சயமாக வரும். அப்போ ஒரு வீட்டில் பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து வீட்டு வாசல்லேருந்து வீடு மித்தம் பின்னாடி வரைக்கும்
வீட்டை ஃபஸ்ட்டு சுத்தமாக வைக்கணும்னு. அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் வந்து வீட்டை கழுவி விடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை செய்வாங்க. திங்கக்கிழமை பண்ணுவாங்க, வியாழக்கிழமை பண்ணுவாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ முக்கியமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் இந்த 2 நாட்களும். அப்போ திங்கக்கிழமை ஒரு பூஜை ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி, ஒரு சமையல் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி, சமையல் ரூம்லேயே கோலம் போட்டு தான் நம்மலாம் அந்த காலத்தில் அடுப்பெல்லாம் வந்து இது பண்ணோம். அப்போ ஒரு லக்ஷ்மியை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னா, நம்ம வசிக்கக்கூடிய இடம் முதல்ல சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அதில் ஒரு நல்ல சுகந்தமும் இருக்கணும்னுவாங்க, வாசனை. அப்போது ஒரு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா, மஞ்சள், குங்குமம், சாம்பிராணி, ஊதுபத்தி, வாசனை மலர்கள் இது எல்லாம் நம்ம போட்டு அவளை வரவேற்றோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு லக்ஷ்மி வராமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு ஏகப்பட்ட செல்வம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன கடவுளை வந்து வழிபடலாம் அஷ்டலக்ஷ்மிலே? இப்போ இந்த அஷ்டலக்ஷ்மியில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிலக்ஷ்மி, அதுக்கப்புறம் பணத்துக்கு வந்து நம்ம தனலக்ஷ்மி சொல்கிறோம். மனசில் சந்தோஷம் இல்லை ஒரு தைரியம் வரணும்னா தைரியலக்ஷ்மியை தான் நம்ம வழிபாடு செய்யணும். இந்த தைரியலக்ஷ்மியை நம்ம என்னைக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமையில் தைரியலக்ஷ்மியை வழிபாடு செஞ்சால் ஒரு இப்போ மனசு நிம்மதி இல்லாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை எப்படி நம்ம கையாளணும்னு தெரியாது. மனசை போட்டு குழப்பிப்போம். ஐயோ இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். அப்போ தைரியலக்ஷ்மியை நீங்கள் வழிபாடு செஞ்சால் ஒரு பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படிங்கிற மனசு தெளிவு வரும். அப்போ நமக்கு மனசு தெளிவு வந்துருச்சுன்னா சிந்தனை கரெக்டாக இருக்கும். அவன் எப்போ வந்து அதை சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மைண்டும் ஹார்ட்டும் கனெக்ட் ஆகணும் அப்படின்ட்டுன்னு. அப்போ அந்த மைண்டும் ஹார்ட்டும் எப்போ கனெக்ட் ஆகும்னா, நீ தைரியலக்ஷ்மியை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல தெளிவான மனசோட ஒரு நல்ல சிந்தனையோட பிரச்சனைகளை கையாளலாம். இந்தந்த விஷயங்கள் பண்ணால் லக்ஷ்மி வீட்டுக்கே வரமாட்டாங்க, அது என்னென்ன விஷயங்கள் மேம்? கண்டிப்பாக அழறது வந்து கூடாது வீட்டில். யாருமேங்க வீட்டில் இப்போ என்ன ஆண்கள் என்ன அழமாட்டாங்களா? ஆண்களும் அழத்தான் செய்கிறாங்க. வீட்டில் முதல்ல சண்டை இல்லாமல் இருக்கணும். எப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுறது, நெகட்டிவாக நிறைய பேசுறது, 2 பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை போடுறது, வீட்டில் அடிதடி சண்டை இல்லை அழறது, இது எல்லாமே உங்களுக்கு எந்த விதமான தெய்வங்களும் வராது. நிறைய நெகட்டிவ் எனர்ஜி தான் அந்த வீட்டில் இருக்கும். ஸோ பெண்கள் முதல்ல ஏதாவது வீட்டில் கணவரோட சண்டை போடணும், இல்லை பிள்ளைங்கள்ட்ட வந்து அவங்க சண்டை போடணும்னா உட்காந்து பேசினாலே நிறைய விஷயங்களை நம்ம கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உட்காந்து பேசும்பொழுது பிரச்சனைகளை இது பண்ணலாம். நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், ஆண்கள் வந்து பெண்களை போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறது இல்லைங்களா, அது இன்றைக்கும் நடக்கிறது தான். ஸோ எந்த வீட்டில் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் அடித்து துன்புறுத்தி அந்த பெண் மனசால் கஷ்டப்படுறாளோ கண்டிப்பாக அந்த வீடுகள்லேயும் உங்களுக்கு மகாலட்சுமி வராது. இப்போ நீங்கள் கேட்கலாம், நிறைய பணக்கார வீட்டில் கூட நடக்குது மேடம், அங்கே பணம்லாம் நிறையா இருக்கத்தானே செய்யணும், பட் நிம்மதி இருக்காது. அந்த வீட்டில் எப்போ வந்து மனசார ஒரு பெண் கஷ்டப்படுறாளோ, மனசில் எப்போ வருத்தம் இருக்கோ அவங்களுக்கு, அந்த வீட்டில் எப்போவுமே ஐஸ்வர்யமும் இருக்கிறது இல்லை. அஷ்டலக்ஷ்மியோட அருள் நமக்கு வேணும். அப்போ ஏதாவது மந்திரம் இருக்கா, அதுக்கு ஏதாவது பூஜை வழிபாடு ஏதாவது இருக்கா? அஷ்டலக்ஷ்மிக்கு ஒவ்வொரு லக்ஷ்மிக்குமே ஸ்லோகம் இருக்கே இல்லையா, யாதேவி சர்வபூதேஷோ. எல்லா ஒரு லக்ஷ்மிக்குமே ஒரு 4 லைன் தான் இந்த காயத்ரி மாதிரி. ஸோ இந்த அஷ்டலக்ஷ்மிக்குமே நீங்கள் வந்து டெய்லியுமே இதை சொல்லலாம், இல்லை வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக இதை சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க சந்தானலக்ஷ்மி சொல்லலாம். தானியலக்ஷ்மி இருக்கா, வீட்டில் ரொம்ப பஞ்சம், ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க வந்து தானியலக்ஷ்மி. தைரியத்துக்கு தைரியலக்ஷ்மி, படிப்பு வரலை வித்யாலக்ஷ்மி. அதனால் ஒரு லக்ஷ்மியுமே அந்தந்த நாட்களில் சொல்லலாம், இல்லை வெள்ளிக்கிழமையில் அஷ்டலக்ஷ்மி காயத்ரியும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்க அது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சந்தானம் லக்ஷ்மி வந்து வழிபடலாம். எப்படி வழிபடலாம் வீட்டில் வச்சு? சந்தானலக்ஷ்மி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மியை மடியில் குழந்த இருக்கும். அதனால் அந்த சந்தானலக்ஷ்மி படம் கிடச்சதுன்னா நீங்கள் படத்தை வாங்கி வச்சுட்டு எப்பொழுதுமே மகாலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கிரமம்னு உண்டு. நீங்கள் வந்து அந்த கிரமப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஒன்று 24 days பண்ணலாம் அரை மண்டலம், இல்லை 48 days பண்ணலாம் ஒரு மண்டலம். ஸோ நீங்கள் தினமும் தொடர்ந்து அந்த 24 days, இப்போ லேடிஸ்க்கெல்லாம் பீரியட் சைக்கிள்லாம் இருக்கும், அதனால் அந்த 24 days நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு டெய்லியே காலையில் குளிச்சுட்டு தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணி நெய்வேத்தியம் ஏதாவது கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா சும்மா கல்கண்டு கூட வச்சுக்கலாம், வச்சு அந்த சந்தானலக்ஷ்மிக்கான அந்த மந்திரத்தை
அவள் டெய்லி 24 நாளும் சொல்லணும். சொன்னான்னா கண்டிப்பாக, அதுவும் யூஸ்வலாக சந்தான லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறவங்களுக்கு பெண் குழந்தைங்க பிறக்கும். இப்போ லக்ஷ்மி படங்கள் வந்து வீட்டில் எந்தெந்த அறையில் வைக்கலாம்? கண்டிப்பாக சாமி ரூமில் வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மி படம் வந்து எந்த இடத்துல வச்சாலுமே நமக்கு ஐஸ்வர்யம் தான். பெட்ரூமில் கூட நீங்கள் லக்ஷ்மி படத்தை வச்சுக்கலாம். ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போது ஒரு மகாலட்சுமி முகத்தில் முழிச்சிட்டு எந்திரிச்சோம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த நாள் பூராவுமே நல்லா இருக்கும். நம்ம கிச்சனில் வந்து மகாலட்சுமி வைக்கிறோம், அவள் அன்னபூரணியாக இருக்கா நமக்கு. அதனால லக்ஷ்மி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கா. ஸோ எங்கேனாலும் நீங்கள் வைக்கலாம். இந்த தெய்வத்தை இங்கே தான், மகாலட்சுமியை மட்டும் இப்படி தான் வைக்கணும், இந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து நிலக்கால் படியில் கூட அந்த ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரகலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ஒரு பச்சை கலர் சாரீ கட்டி அந்த லக்ஷ்மியை நில வாசலில் வச்சுருப்பாங்க. ஸோ லக்ஷ்மி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேனாலுமே அது வீட்டுக்குள்ளே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நெல் வச்ச படியில் லக்ஷ்மி கால் தட்டிட்டு உள்ளே வர மாதிரி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ லக்ஷ்மியை நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோ கடையில் கூட வைக்கலாம் மேம், கடையில் அந்த மாதிரி. ஆமாம்மா, வியாபார ஸ்தலங்கள்லேயுமே மகாலட்சுமியோடைய அருள் வேணும்னு சொல்லிட்டு தாராளமாக வைக்கலாம். ஜோதிடத்துக்கோ லக்ஷ்மிக்கோ என்ன மேம் சம்மந்தம் இருக்குது? அஷ்டலக்ஷ்மிக்கு ஜோதிடத்தில் வந்து நீங்கள் கிரகங்கள் எடுத்துட்டிங்கன்னா லக்ஷ்மியை வந்து நம்ம சுக்கிரனுக்கு சொல்கிறோம். ஸோ சுக்கிரன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானை விட ரொம்ப பொல்லாதவர் தான் சுக்கிரன். சுக்கிரன் வந்து நம்ம சொல்லலாம் வீனஸ் வந்து ரொம்ப பிரைட் பிளானட்டு, ரொம்ப வந்து அது எப்படின்னா ஆசை காமிச்சு மோசம் செய்கிறதுன்னு சொல்லுவோம் சுக்கிரனை. ஸோ நிறைய வீடுகளில் பாருங்களேன், கடன்னு பணம் வரும், வந்த வேகத்தில் டமால்னு இறங்கிடுவாங்க. ஸோ சுக்கிரனுக்கு வந்து சுக்கிரனையும் லக்ஷ்மியும் நம்ம நல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து ஐஸ்வர்யம் வர்றதே கிடையாது. அது நீ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடன்லேயே இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. வேலையே பண்ணாமல் திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து அண்ணாமலை படம் மாதிரி ஒரே நாள்லேயே வரவங்களும் இருக்காங்க. ஸோ சுக்கிரன் வந்து அந்த பிளானட் வந்து அப்படி தான். அதனால் வெள்ளிக்கிழமை, அதனால தான் நம்ம மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறோம். குறிப்பிட்டு ஃப்ரைடே மட்டும் லக்ஷ்மி வழிபாடு பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறாங்களா? அது ஏன் மேம்? அதான் சுக்கிரனுக்காக மட்டும் அது வந்து பண்றாங்களா? ஸோ மகாலட்சுமிக்கான அவ உதித்தது அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தான். அதனால் மகாலட்சுமி உதித்த அந்த வெள்ளிக்கிழமை வந்து நம்ம மகாலட்சுமி வழிபாடை செய்கிறோம். மகாலட்சுமி ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அந்த வீட்டில்? தானியம் நிறையா இருக்கும், தனம் நிறையா இருக்கும், அந்த வீட்டில் வந்து டைமுக்கு கல்யாணம் ஆகும். இப்போது ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவன் தான் பணக்காரங்கிறது கிடையவே கிடையாதுமா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வேலையில் தான் இருப்பாங்க, கடன் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டாக அந்த 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவுடனே வாரிசு வரும். இதெல்லாம் தான் ஐஸ்வர்யம். வந்து பெரிய பங்களா இருக்குது, இல்லைன்னா பீச் சைடில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அவங்க தான் பணக்காரன்ற கிடையவே கிடையாது. ஸோ பணக்காரனுக்கான டெஃபினிஷன் என்னென்னா, உன் லைஃப்பில் எவ்வளோ நீ வந்து உன்னுடைய அந்த வாழ்க்கையில் என்ன முழுமை அடைஞ்சிருக்க, என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் உனக்கு கிடச்சிது அப்படின்னு. பாஷா படத்தில் ரஜினிகாந்த் பாடுவார் பார்த்தீங்களா, 8 மனிதன் வாழ்வை பிரிச்சுக்கோன்னு. அந்த மாதிரி தான் அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே நடக்கணும். எல்லாருக்கும் அது கிடைக்கிறது கிடையாது. ஒரு சாதாரண வேலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு மனசும் நிறைவாக இருக்கும், வீடும் நிறைவாக இருக்கும். இப்போ அவங்க வீட்டில் லக்ஷ்மி அம்சம் முழுமையாக இருக்குதுன்னு அர்த்தம். பெருசாக அவங்க வீட்டில் நகைகள் நிறையா இருக்காது, ஆனால் அவங்க போடுற அளவுக்கு திட்டமாக இருக்கும் இல்லையா. ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை. எந்த மனிதனுக்கு அவன் கடன் இல்லாமல் ஒரு ஃபேமிலியில் ஒரு நிறைவாக எல்லாமே இருக்கணும். எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் எனக்கு இத்தனை 1000 கோடி சொத்து இருக்குதுன்னு சொல்கிறவங்கள்ட்ட லக்ஷ்மி இருக்கிறது இல்லை. ஆனால் பணம் இருக்கும் அவங்க வீட்டில். பணம் இருக்கும். அந்த பணம் யாருக்காக? நீ இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாரு ஒரு அப்பா, அந்த பொண்ணுக்காக கடன் வாங்கி ஒரு 10 சொந்த பந்தம் வந்து ஒரு சந்தோஷத்தோடு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது தானம்மா ஒரு நிறைவு இல்லையா. நீ எவ்வளோ வேணாலும் பணம் வச்சுருந்து நீ தனியாக வாழ்கிறதுல உனக்கு என்ன இது இருக்கும்? நம்ம சொல்லிக்கலாம் நான் ஹாப்பியாக இருக்கேன்னு, பட் சாஸ்திரப்படிக்கு அது நிறைவே கிடையாது. ஒரு நம்ம சாஸ்திரம் சொல்லுவது என்னென்னா, நீ வந்து 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம் இல்லையா. முதல்ல வந்து நீ பால்யம், குழந்தை ரூபம், அதுக்கப்புறம் நீ வந்து பிரம்மச்சரியம்,
அதுக்கப்புறம் விவாகம் பண்ணிக்கணும், அப்புறம் சந்நியாசம். இந்த 4மே வானப்பிரஸ்தம்னு சொல்கிறது. ஸோ இந்த 4 ஸ்டேஜும் எந்த ஒரு மனிதன் நிறைவு பெறுகிறானோ அப்போ தானே அவன் வாழ்க்கை முழுமையாகுது. அப்போ உனக்கு லைஃப்பில் வந்து இப்போ நான் பணத்தை மட்டும் வச்சுருக்கேன், ஆனால் வாழ்க்கையில் எனக்கு கூட யாருமே இல்லைங்கிறவங்களுக்கு பேர் ஐஸ்வர்யமோ இல்லை அதிர்ஷ்டமோ கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண குடும்பத்தில் யார் அந்தந்த வயசுக்கு ஏற்ற போல் கொல்லி போடுறதுக்கு ஒரு பேரன் வேணும் இல்லையா, எல்லாமே இருக்கணும். அவங்கள்ட்ட தான் லக்ஷ்மி உண்மையிலேயே இருப்பாள். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த தீட்சை வாங்குவாங்களே, அது எந்த வயசில் வாங்கினா நல்லது? சில பேர் ரொம்ப சீக்கிரமாகவே வாங்கிடுவாங்க, ஆனால் வாங்கிட்டு அவங்க வந்து இன்றைக்கி வந்து எப்படி தெரியுமாம்மா, எல்லாம் ஃபேஷன் ஆகிடுச்சு. சபரிமலைக்கு போகிற மாதிரி தான், ஒரு விரதம் இருக்கிறேன் சபரிமலைக்கு போகிறேங்கிறது இன்றைக்கி எல்லாம் ஃபேஷனாக தான் இருக்குது. யார் கிரமப்படி நான் இருக்கிறாங்க, இல்லைன்னெலாம் நான் சொல்லலை, இருக்கிறாங்க. பட் இன்றைக்கி கூட்டம் அதிகமாகிடுச்சு. ஒரு இடத்துக்கு இப்போது யாராவது ஒரு சினிமா பர்சனாலிட்டி ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா உடனே ஜனங்க அங்கே தான் போகிறாங்க. ஸோ நிறையா தே ஃபாலோ த ஃபேஷன் அண்ட் கோ. ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து தீட்சை அப்படிங்கிறது வந்து நீ ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும்போது வாங்க முடியாது. கொடுக்குறாங்களே மேம் சில இடத்துல. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ சாஸ்திரம்னு ஒன்று இருக்குல்ல, நான் வந்து உனக்கு தீட்சை தரேன் வான்னு யாரும் குரு கூப்பிடவே கூடாது. இப்போ தீட்சை வந்து சில லேடிஸும் வாங்கிப்பா. அப்போது நீ அந்த மந்திரங்கள்லாம் எப்படின்னா, நீ குடும்ப வாழ்க்கையில் இருந்தும் அந்த மந்திரங்களை சொல்லலாம். சில மந்திரங்கள் நீ வந்து சந்நியாசம் ஆனால் தான் அந்த மந்திரங்களை வாங்கிக்க முடியும், தீட்சை வாங்கிக்க முடியும் இல்லையா. பட் உங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க என்ன மாதிரியான தீட்சை கொடுக்குறாங்க அப்படின்ட்டுன்னு? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரம், ஓம் நாராயணா அப்படிங்கிற மந்திரம் யார் வேணாலும் சொல்லலாம். இதை நீ வந்து ஏதாவது ஒரு இப்போ ராமானுஜர் போய் சொன்னார் இல்லையா, திருக்கோஷ்டியூரில் போய் எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி மந்திரங்கள் யார் வேணாலும் சொல்லலாம். நீ வந்து ஒரு கடவுளை போய் அடையக்கூடிய ஒரு நிலை, நம்ம வந்து ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட சேரக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த மந்திரங்கள்லாம் ஓகே தான். ஓம் சரவண பவா சொல்கிறதோ இல்லை ஓம் நமச்சிவாயா சொல்கிறதோ ஓம் நமோ நாராயணா சொல்கிறதோ இதெல்லாம் சிம்பிள் தான். இதெல்லாம் நீ தீட்சையாக வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜபம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீ பண்ணணும் அப்படின்னா ஒரு காலக்கெடுன்னு இருக்குது. இப்போ நீ ஒரு 60 வயசு ஆகிடுத்து, உனக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, இந்த மாதிரியான உன் கடமைகளை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீ தீட்சை எடுத்துக்கிறதுல உனக்கு டைமும் இருக்கும் அதை உட்காந்து பண்ணுறதுக்கு. அண்டு சில மந்திரங்கள் எல்லாம் இந்த டைமில் தான் சொல்லணும்னு இருக்குது. இப்போ காலையில் அந்த சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அவள் 6 மணிக்கு மேலே அந்த மந்திரங்கள்லாம் சொன்னால் பலன் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கீங்க, ஒரு 35 வயசு 37 வயசுலலாம் உங்களுக்கு கடமைகள் நிறையா இருக்கும். அதை விட்டுட்டு நீ உட்காந்து மந்திரம் சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு ஒரு 1008 சொல்லணும்னா நீங்கள் வந்து பயந்துட்டே சொல்லணும், இல்லைனா ஐயோ முடிக்கணுமே அப்படிங்கிறத சொல்லணும். அதனால் எப்போவுமே உன் கடமைகளை முடிச்சுட்டு உனக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க. குருவின் மூலமாக தீட்சை எடுத்துட்டா தான் அதுக்கான பலனும் இருக்கும், நமக்கும் அது பாவம் சேராமல் இருக்கும். நீ தீட்சையை எடுத்துட்டு நீ வந்து சொல்லாமல் இருக்க, இல்லை அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்க. இப்போ சில தீட்சைலாம் எடுத்தால் நீங்கள் வெஜிடேரியனாக தான் இருக்கணும். வெஜிடேரியன் தான் மாறி ஆகணும். அதெல்லாம் இப்போ யார் பார்க்குறாங்க இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து மைண்டும் மெச்சூர்டாக இருக்கணும். அப்போ ஒரு 60-65 வயசுக்கு டெஃபினெட்லி அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வரும். அதனால் அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இளம் பருவத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் வேண்டாம், கல்யாணம் இல்லை, நான் ஒரு குருவோடவே நான் போய் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தீட்சை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் குரு சேவை பண்ணிக்கிட்டு ஒரு ஆசிரமத்திலே இருந்துட்டு நீங்கள் பண்ண முடியும். ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு கடமையை செய்யாமல் நான் தீட்சை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு புண்ணியம் வராது, பாவம் தான் வரும். உங்கள் பசங்களுக்கும் அந்த பாவம் கண்டிப்பாக வருமா. கல்யாணம் நல்லா நடக்கணும்னா எந்த லட்சுமி மேம் வழிபாட்டு பண்ணுறது? கல்யாணம் நடக்கணும்னா அஷ்டலக்ஷ்மியும் வேண்டிக்கணும். உனக்கு தனம் வேணும், தானியம் வேணும், சந்தானம் வேணும், வித்யா வேணும், எல்லாமே வேணும் இல்லையா. அதனால் ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மியும் கண்டிப்பாக. இதுக்கு வந்து நம்ம பாகுபாடே கிடையாது, அஷ்டலக்ஷ்மியும் வேண்டிக்கலாம். ரொம்ப நன்றி மேம், எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் பேசினதுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ.